ஹலோ, இந்த வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டூல் பாக்ஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது. டூல் பார் இருக்குது. இந்த டூல் பாரில் பேசிக் இருக்குது, அட்வான்ஸ்டு இருக்குது. நம்ம பேசிக்காக இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை மட்டும் பார்க்குறோம். சேஃப் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், அதுக்கடுத்து எலிப்ஸ் டூல், அதுக்கடுத்து பாலிகன் டூல், அதுக்கடுத்து ஸ்டார் டூல், லைன் டூல். இந்த ஒரு 5 டூலையும் தனியாக இருக்குது. இந்த டூல் பாரை நான் தனியாக டியர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். டியர் ஆஃப்னா என்ன, இந்த இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட்டு தனியாக வரும். இந்த ஆராக சொல்லிட்டிங்கன்னா நல்லது, இப்படி தனியாக வந்துடும். இப்போது நான் இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துருக்கேன் இல்லையா, இதை இப்படி எடுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் எம்னு சொன்னிங்கன்னா கூட ரெக்டாங்கிள் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது ஷார்ட்கட் கீ. இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இதை எடுத்து டியர் ஆஃப் பண்ணி இப்படி தனியாக வச்சுக்கோ. இந்த ஆர்ட் போர்டு சென்டரை நம்ம எப்போ வேணாலும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கணும். அப்படின்றதுனால நான் என்ன சொல்கிறேன், 2 கைட் செட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆர் சொல்லுங்கள், ரூலர் வரும். அந்த கைடு ரூலரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இருக்குது A4 ஷீட்டு, அது மில்லிமீட்டரில் வேணும். ஸோ மில்லிமீட்டர்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து கைடு செட் பண்ணிக்கோ. சும்மா ரஃபாக எழுங்க. இதோட சென்டர் என்ன நமக்கு தெரியணும். என்ன பண்ணுங்கள், 2 வெளியில் இதை சென்டரை கரெக்டாக கொண்டு வரலாம். இதை எடுத்துக்கோங்க. இந்த கைடை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்டு இருக்கும், அலைன் டு ஆர்ட் போர்டு. அப்போ இப்படி கிளிக் பண்ணுங்கள், ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணிடும். ஓகேயா, இந்த வெர்டிக்கல் கைடு ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிடணும். அதேமாதிரி இந்த கைடு வெர்டிக்கலாக சென்டர் ஆகிடணும். அலைன் டு ஆர்ட் போர்டுன்னு இருக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு கால்குலேட் பண்ணிக்கணும். எப்படி கைடு, இந்த கைடை எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து வைங்க. நமக்கு தெரியும் இந்த ஆர்ட் போர்டோட சைஸு தெரியணும்னா நீங்கள் எதையும் செலக்ட் பண்ணாதீங்க, நோ செலெக்ஷன் இருக்கணும். இந்த இடத்துல வந்துடுங்க, ஆர்ட் போர்டு அப்படின்னு இருக்கும். இங்கே எழுதியிருக்க பாருங்க, 297/210. இது A4 ஷீட்டோட சைஸு. A4 ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த A4 ஷீட்டில் பாதியில் கொண்டு வரணும். லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறதுனால 297 இல்லையா, அதில் பாதி கொண்டு வரணும். இந்த பொசிஷனில் எக்ஸில் என்ன எழுதுறீங்க, பொசிஷனில் 297/2 அப்படின்னு போடுங்க. சென்டரில் வந்துடும். அதே டெக்னிக் தான் இங்கேயே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வேல்யூ இங்கே எழுதணும். ஒயில் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, 210 தான் அதோட மொத்த ஹைட்டு, ஆர்ட் போர்டோட ஹைட்டு. அப்போ 210/2 அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கைட்லாம் செட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சிடென்டலாக மூவ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? யாராவது ஒருத்தர் இப்படி நாத்திடுறாங்க, என்ன பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். கைடை லாக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வியூக்கு போங்க. இந்த கைட்ஸுன்னே இருக்கும். இந்த இருக்கா கைடுன்னு, இந்த கைட்ஸில் இங்கே இருக்குது லாக் கைடு. ஆல்ட்ரு கண்ட்ரோல் செமிகோலன்னு சொல்லுவோம். லாக் பண்ணுறதுக்கு என்னது, ஆல்ட்ரு கண்ட்ரோல். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டிங்கன்னா இதை செலக்ட் பண்ணால் முடியாது, அலோவ் பண்ணாது. இது ரெஃபரன்ஸுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ நான் ரெக்டாங்கிள் டூலில் செலக்ட் பண்ணியிருக்கேன். எம்னு சொன்னாலும் சரி, இல்லை டைரெக்டாக இந்த டூலில் செலக்ட் பண்ணாலும் சரி, நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். இங்கே வருதுங்க, ஸ்மார்ட் கைடை எனேபிள் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் இந்த இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் கைடு, கண்ட்ரோல் U அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இருக்குது ஸ்மார்ட் கைடை எனேபிள் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்மார்ட் கைடை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே மவுஸுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்டர்செக்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா 2 கைடு இன்டர்செக்ட் ஆகிட்ட பாயிண்ட், அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஆர்ட் போர்டோட சென்டர் தான். அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வரும். அதுலேயே அந்த டூல் டிப்பை கொடுக்குறோம். அதில் என்ன சொல்கிறான், இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 80 மில்லிமீட்டர் விட்த்தும் ஒரு 30 இருக்குது அப்படின்னா 80/30. எனக்கு இது ரெக்டாங்கிளாக வேணாம், ஸ்கொயர் நான் போடணும். இங்கே ஸ்கொயர் டூலே இருக்காது, நல்லா கவனிங்க. இதில் ஏதாவது ஸ்கொயர் டூல் இருக்கா? ரெக்டாங்கிளை வச்சு தான் ஸ்கொயர் போடணும். இப்போ தான் இந்த மாடிஃபயர் கீ யூஸ் பண்ண போகிறோம். மாடிஃபயர்னால் என்ன, இப்போ பாருங்களேன், ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா இப்போ ரெக்டாங்கிளாக இருக்குது. ஷிஃப்ட்டு பிடிச்ச உடனே என்ன ஆயிரும், அது ஸ்கொயராக மாறிடும். ஆனாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார். என்னது, இங்கே பாருங்களேன், ஸ்கொயர் தான் வந்திருக்கு, ஆனால் ஆப்செட் ஆகிருக்கு, 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஆர்ட் போர்டோட சென்டர்லேருந்து வரணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது? இப்போ ஆல்ரெடி இந்த ரெக்டாங்கிள் போடும்போது ஒரு மாடிஃபயர் யூஸ் பண்ணோம், ஷிஃப்ட்டுன்ற. அது என்ன பண்ணுது, ஸ்கொயராக மாற்றுதுன்னு சொன்னோம். அந்த ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆல்ட்ரைன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சார், நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்துருச்சு சார். இது நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டாலுமே ஆக்சுவல் சைஸுக்கு போடலையே. இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நீங்கள் எத்தனை இன்ச்சஸ்க்கு வேணாலும், இப்போ நம்ம மில்லிமீட்டரில் இருக்கோம். கண்ட்ரோல் ஆர் சொன்னிங்கன்னா மில்லிமீட்டர் இருக்கும். அது ரூலர் வரும். இந்த ரூலரில் எப்போ வேணாலும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே போய்
நீங்கள் இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை சார் இது மில்லிமீட்டரில் இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு அளவு நான் இன்ச்சஸில் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பரை மட்டும் கொடுத்துட்டு சஃபிக்ஸ் சேர்த்துக்கணும். ஐஎன்னு சொல்லுங்கள். ஐஎன்னா இன்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, இவ்வளோ தான். ஆனால் இதில் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, மெயின்டைன் வித் ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படின்ற இந்த லிங்க் எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நான் 2 இன்ச்சுன்னு தான் எழுதினேன். அவன் என்ன பண்ணிட்டான், 2 இன்ச்சுன்றது வந்து 50.8 மில்லிமீட்டர்னால் கன்வெர்ட் பண்ணிக்குவான். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இன்ச்சில் வந்து 25.4 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ 2 இன்ச்சஸ்னால் 50.8 மில்லிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிக்குவான். ஓகே சார், அதெல்லாம் சரி. கார்னர் இது ரவுண்டாக இருக்குது, இது என்னது சார்? இது பேர் கார்னர் விட்கட்னு பேர். இந்த அங்கே இருக்கு இல்லையா, விண்டோஸ் மெனுக்கு போங்க, வியூ மெனுக்கு போங்க. இந்த வியூ மெனுவில் கீழே இருக்கும் ஸ்மார்ட் கைடு, அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹைடு கார்னர் விட்கெட் அப்படின்னு இருக்கா, இதை கொடுக்காதீங்க. கார்னர் விட்கெட் போயிடும். அது இருந்தால் நிறைய வேலையை செய்யும். என்னென்னு பாருங்களேன், ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னு வைங்களேன், கார்னர் வந்து ரவுண்டு மாறிடுது. ஃபில்லட்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதாவது ரிவர்ஸ் ஆகிடும். ரவுண்டட் கார்னர் அது ரிவர்ஸ் ஆகிடும். திருப்பி இன்னொரு தடவை ஆல்ட்ரு கிளிக் பண்ணுங்கள், சாம்ஃபர்னு ஆகிடும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்லட் வந்துடும். சார் இது நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எங்கே இருந்து சார் ஆக்சஸ் பண்ணுறது? இங்கே இருக்குது பாருங்களேன், ப்ராப்பர்ட்டிஸில் போய் இந்த இல்லை மோர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன்ஸில் இங்கே சொல்லுங்கள், கார்னர் டைப்புன்னு இருக்கா, இதில் இருக்கிறது பேர் என்ன சொன்னோம், ரவுண்டுன்னு சொல்கிறோம், ஃபில்லட்னு சொல்லுவோம். ரவுண்டட் கார்னர்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அது ஃபில்லட்டட் கார்னர்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒன்று தான். இது வந்து இன்வெர்டட் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம், ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். இன்வெர்டட் ரவுண்டு, அதுக்கடுத்து சாம்ஃபர். இந்த 3 இதுவும் வரும். சார் நியூமரிக்கல் வேல்யூ கரெக்டாக இருக்கணும், இது இஷ்டத்துக்கு இன்ட்ராக்டிவாக நீங்கள் எழுத்துருக்கீங்க, கூட்டணும் குறைக்கணும், என்ன சார் பண்ணுறது? இங்கே வரணும், பழைய விடையும் அதே இருந்தால் இந்த இடத்துல வேல்யூ சொல்லுங்கள். ஆனால் இங்கே என்ன இருக்கணும், லிங்க் கார்னர் ரேடியஸ் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கணும். கார்னர் ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாம் லிங்க் பண்ணிடணும். ஸோ எனக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த 4 கார்னரும் 10ல் வரும். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணாம், மேலே வந்து ரேடியஸ் இருக்கணும், 15 ரேடியஸ் இருக்கணும், கீழே இருக்க 2 கார்னரும் நார்மலாக இருக்கணும். அப்போ என்ன சார் பண்ணுறது, அன்லிங்க் பண்ணுங்கள். அடுத்து டேப் யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் 15 அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் 0 கொடுங்க, இதுலேயும் டேப் யூஸ் பண்ணிவிட்டு 0 கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுது, நம்ம நினச்சபடி கார்னர் வந்திருக்கா? இது கார்னர் தானே, சர்க்கிளாக மாற்றிட்டோம். ஆக்சுவலாக சர்க்கிள் மாற்றலை, என்ன பண்ணியிருக்கோம், கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸ் ரவுண்ட் ரேடியஸை என்ன பண்ணிட்டோன்னா 1 இன்ச் வச்சுருக்கோம். அப்போ டோட்டலாக இதோட இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் 2 இன்ச்சஸ், அதில் பாதி வச்சதுனால நமக்கு சர்க்கிளாகவே மாறிடும். சார் இதை எப்போ வேணாலும் பழைய விடியும் நம்ம ரெக்டாங்கிளாக மாற்றிக்கலாம், ஸ்கொயராக மாற்றலாம். இந்த கார்னர் விட்கெட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது சார். இப்போ பாருங்களேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இருக்கா, ஆல்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். சார் என்ன சார் ஸ்டார் மாதிரி வருது, திருப்பி ஒரு தடவை ஆல்ட்ரு கிளிக் பண்ணுங்கள், டைமண்டாக மாறிடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆட்டோகேட் மாதிரி தான். இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்லை, கோரல்ரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, டைம் இருந்தால் ஆட்டோகேடையும் படிச்சுவிங்க. கிராஃபிக் டிசைனில் எதுக்கு ஆட்டோகேட் அப்படின்றீங்களா? சார் நல்லா கவனிங்க, டிசைன்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று தான். ஆட்டோகேடு, இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்ரா, இந்த 3 சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டெக்ஸ்டைல் டிசைனில், ஃபேஷன் டிசைனிங்கில், அதுக்கடுத்து ஜுவல்லரி டிசைனில், எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டரும் யூஸ் ஆகும், ஆட்டோகேடும் யூஸ் ஆகும், கோரல்ரா யூஸ் பண்ணுவோம், 3 யூஸ் பண்ணுவோம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஒரே ஒரு டூல் தான், ரெக்டாங்கிள் டூல். இதை டீசெலக்ட் பண்ணுங்களேன், என்ன இதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். ஏன் இது நீங்கள் டீசெலக்ட் பண்ண உடனே அந்த டைமண்ட் ஷேப்பு, அதாவது ரெக்டாங்கிள் இல்லாமல் போச்சு அப்படின்னா, ஃபில்லும் இல்லை ஸ்ட்ரோக்கும் இல்லை. ஃபில் கலர் நம்ம டிஃபால்ட் கலர் டீன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒயிட் ஃபில் பண்ணும், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இங்கே அவுட்லைன்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரோக்கு. அந்த ஸ்ட்ரோக் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா பிளாக்கில் வரும்.
பிளாக்கில் மட்டும் இல்லை, இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோலில் பாருங்கள், ஸ்ட்ரோக் கலர் பிளாக்னு வரும், 1 பாயிண்ட் அதோட விட்டு வரும், ஸ்ட்ரோக் வெயிட். இன்னொரு விஷயம், இந்த ரெக்டாங்கிளில் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்ல, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக கன்ஸ்ட்ரைன் பண்ணிடும், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரம் சென்டர்னு சொன்னோம்ல. இது எப்படி சார் எக்ஸாக்ட் வேல்யூக்கு போடுறது? கவனிங்க, இதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், இப்படி வரும். ஸ்கொயர் வேணும்னா நான் இங்கே எழுதிடணும். என்னென்ன, இதை லாக் பண்ணிடுங்க. இதை லாக் பண்ணிவிட்டு ரெண்டுலேயும் ஒரே வேல்யூ எழுதுங்க, 2 இன்ச்சஸ். 2 போட்டு ஐஎன் போடுங்க. சரி, இப்போ வந்து கட்டாயம் 2 போட்டு ஐஎன் போட்டாகணும், ஏன்னா அது மில்லிமீட்டரில் நம்ம அளவு கொடுத்துருக்கோம். அது சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக மில்லிமீட்டரில் கன்வெர்ட் ஆகிடும், 2 இன்ச்சுன்னு சொன்னோன்னே. இப்போ பாருங்களேன், ஸ்கொயர் வந்திருக்கும், ஆனால் ஆஃப்செட் ஆகிருக்கும், சென்ட்ரலேருந்து வந்திருக்காது. சார் சென்ட்ரலேருந்து வரணும், அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டூலை எடுத்து கிளிக் பண்ணுங்க. முதல்ல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதே வேல்யூ கொடுத்துட்டு இப்போ கொடுங்க, ஃப்ரம் சென்டர். நான் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் இல்லஸ்ட்ரேட்டரில். அதில் இந்த இது இருக்காது. எது இருக்காது? கார்னர் விட்கெட்னு ஒன்று இருந்தது இல்லையா, அது இருக்காது. அப்போ என்ன சார் பண்ணுறது? இது இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த கார்னர் விட்கெட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நமக்கு ஃபில்லட் வருது. அதுக்கப்புறம் அதிலே ஆல்ட்ரு கிளிக் பண்ணோன்னா என்ன ஆயிடுது, இன்வெர்ட்டடு ரவுண்டு வருது, அதுக்கடுத்து சாம்ஃபர் வருது, மாறி மாறி நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்துடும். இந்த கார்னர் விட்கெட் இருக்காது. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, எஃபெக்ட்டுக்கு போங்க, இதில் ஸ்டைலைஸ்ன்னு இருக்கும். எஃபெக்டில் இந்த ஸ்டைலைஸ்ன்னு இருக்கா, அதில் ரவுண்டு கார்னர்ஸ்ன்னு இருக்கும். இவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு வந்து ப்ரிவ்யூ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 அப்படின்னு போடுங்களேன். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆரோ வச்சுட்டு அப் டவுன் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். அப் டவுன் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா 11 12ன்னு போகுது இல்லையா. இப்போ நான் அதை என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஆரோ யூஸ் பண்ணேன்னா 10க்கு அடுத்து 20 30 அப்படி போகிறோம். நான் சொல்ல வழங்குதா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரிவியூ செக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்து எலிப்ஸ் எடுத்துக்கும். எலிப்ஸ் டூல் வந்து எல் ஷார்ட்கட் கீ. சொன்னால் அதே தான். கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா எலிப்ஸ் வரும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் வரும், அதோட ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா எனக்கு என்ன வந்துடும், அதே சர்க்கிள் சென்டர்லேருந்து வரும். இல்லை சார் எக்ஸாக்டாக எனக்கு இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே எழுதுங்க, எத்தனை வேல்யூ வேணும் அப்படி எழுதுங்க. 2 இன்ச்சஸ்னால் 2 இன்ச்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு 2 போட்டு ஐஎன் அப்படின்னு போடுங்க. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பையை கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஓரத்துக்கு வாங்களேன், இதை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா இது பை. இந்த பையோட ஸ்டார்ட் ஆங்கிள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் ஆங்கிள்ன்றது இங்கே இருக்குது. இந்த பை ஆரம்பித்தது 0 டிகிரி, மொத்தம் சர்க்கிளுக்கு 360 டிகிரி இருக்கு இல்லையா. அந்த 0 டிகிரியில் இந்த பை ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்திருக்கோம், இந்த மோர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோர் ஆப்ஷனில் இங்கே எழுதுங்க 270 டிகிரி அப்படின்னு எழுதுங்க, எக்ஸாக்டாக 270 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 2-3 விஷயம் இருக்குது சார். இதாக இருக்கு இல்லையா, இது ஸ்டார்ட் ஆங்கிள், பையோட ஸ்டார்ட் ஆங்கிள் 0ல் இருக்குது. நான் ஒரு 45 டிகிரியில் ஆரம்பிக்கணும். 45 டிகிரியில் ஆரம்பித்து நல்லா கவனிங்க, எண்ட் ஆங்கிள் வந்து 270 வேணாம், இது என்ன பண்ணுறேன் 360 -45 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது இங்கே ஒரு சின்ன மேத்ஸ், எனக்கு வந்து 315 டைரெக்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணிடலாம், 360 -45 அப்படி கொடுத்துடலாம். இதை இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரிவர்ஸ் பண்ணுறோம் 5, இந்த பையோட ஆங்கிளை ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்படி கொடுங்களேன், என்ன ஆகுதுன்னு வருங்க, இன்வெர்ட் பை. நமக்கு ஸ்டார்ட் ஆங்கிள் எண்ட் ஆங்கிள் மாறி இதில் இருக்க ஆப்ஷன் பூரா இவ்வளோதான் சார். இதை கீபோர்ட்லேருந்து எப்படி சார் பண்ணுறது, இதிலேருந்து எலிப் டூவில் எடுத்துக்கோங்க, ஆல்ட்ரா ஷிஃப்ட்டை 2 சேர்த்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் உங்களால் ஒன்று தான் பண்ண முடியும், வேல்யூ தான் சொல்ல முடியும். ஒரு 3 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3 போட்டு ஸ்பேஸ் ஐஎன் அப்படின்னு எழுதுறீங்க. சார் ஒவ்வொரு தடவையும் இந்த இன்ச்சஸில் சொல்லணுமா, நீங்கள் இங்கே என்ன பண்ணிடலாம், ரைட் கிளிக் பண்ணி இன்ச்சஸ்ன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஒவ்வொரு தடவை அந்த சஃபிக்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை மிச்சம். மாற்றிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், வெறும் 3ன்னு சொன்னாலே போதும். இனிமேல்
ஓகேயா, லிங்க் பண்ணிடுங்க. பர்ஃபெக்டாக 3 இன்ச்சுக்கு எலிப்ஸ் வந்துடும். ஓகேயா, ஓகே, எலிப்ஸு பார்த்தாச்சு.